வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோவில் நாம் ஹேவ், ஹேஸ் அண்டு ஹேட் இதை எப்போ எங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம பேசுகிறப்ப சொல்லுவோம், எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா, அவகிட்ட ஒரு வீடு இருக்குது, அவர்கிட்ட 2 கார் இருக்குது, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு தான் இந்த ஹேவ் அண்ட் ஹேஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ பொதுவாக ஐ, யூ, வி, தே இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஹேவ் அதை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக நம்ம ஹேவ் காட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ ஹேவ், யூ ஹேவ், இல்லை வி ஹேவ் காட், தே ஹேவ் காட், இப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். சப்ஜெக்ட் ஹீ, ஷீ, இட் இதில் ஏதாவது ஒன்றா இருந்துச்சுன்னா அப்போ நம்ம ஹேஸ் இல்லைன்னா ஹேஸ் காட்டை யூஸ் பண்ணுவோம். ஹீ ஹேஸ், ஷீ ஹேஸ் அப்படி இல்லைன்னா ஹீ ஹேஸ் காட், ஷீ ஹேஸ் காட் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்போ அதுவே ப்ரெசன்ட் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸ், என்கிட்ட இல்லை, அவகிட்ட இல்லை அப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா அப்போ நம்ம முன்னாடி டு நாட் இல்லை டஸ் நாட்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே இருந்துச்சுன்னா நம்ம டு நாட் ஹேவ்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஷார்ட்டாக டோன்ட் ஹேவ்னு சொல்லுவோம். ஐ டோன்ட் ஹேவ், யூ டோன்ட் ஹேவ் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். சப்ஜெக்ட் ஹீ, ஷீ, இட் இதில் ஏதாவது ஒன்றா இருந்துச்சுன்னா டஸ் நாட் ஹேவ் இல்லை டசன்ட் ஹேவ்னு சொல்லுவோம். ஷீ டசன்ட் ஹேவ், ஹீ டசன்ட் ஹேவ் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸில் எங்கிட்ட முன்னாடி இருந்துச்சு, அவகிட்ட முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் ஐ, யூ, வி, தே, ஹீ, ஷீ, இட் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆணுடைய பேர், பெண்ணுடைய பேர் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஹேவ், ஹேஸ் ரெண்டுக்குமான பாஸ்ட் டென்ஸ் ஹேட் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி அவங்கக்கிட்ட முன்னாடி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம டிட் நாட் ஹேவை யூஸ் பண்ண போகிறோம். இதில் டிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா டூ அண்ட் டஸ் இதோடைய பாஸ்ட் டென்ஸ் தான் டிட்டு. அதே மாதிரி இந்த மாதிரி டிட் நாட், டூ நாட், டஸ் நாட்லாம் போடுறப்போ நம்ம பேசிக் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ஹேவை தான் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் போத் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் டென்ஸ் இதுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், சின்டாக்ஸ், பேசிக் சின்டாக்ஸை பார்த்தோம். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பொசஷன். எங்கிட்ட இருக்கு, அவகிட்ட இருக்கு. நம்ம சொன்னோம் இல்லையா எக்ஸாம்பிள்ஸ், எங்கிட்ட ஒரு வீடு இருக்கு, அவகிட்ட கார் இருக்கு, இதெல்லாம் சொல்றதுக்கு இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எங்கிட்ட ஒரு ஐஃபோன் இருக்கு. ஸோ ஒரு ஐஃபோன், ஸோ ஒரு அப்படின்னு சொல்றதுக்கு இல்லைன்னா ஆன் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த இடத்துல ஐஃபோன் ஃபர்ஸ்ட் லெட்டர், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சவுண்ட் பாருங்க ஐ, அதனால நான் வந்து ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல எங்கிட்ட, இந்த இடத்துல நான் தான் சப்ஜெக்ட், ஸோ நான் அப்படின்றதுனால ஐ. ஸோ ஐ ஹாவ் அன் ஐஃபோன். உங்ககிட்ட 2 கார் இருக்கு, ஸோ உங்ககிட்டங்கிறப்போ நீ அதுதான் சப்ஜெக்ட், ஸோ யூ. ஸோ யூ ஹாவ் 2 cars. இப்போ சப்ஜெக்ட் வந்து ஒரு கேர்ள் அப்படின்னா அவருக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு, ஒரு தங்கச்சி இருக்கா இல்லை ஒரு அக்கா இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு ஷீ ஹாஸ் அ சிஸ்டர். அதே மாதிரி அவங்க கிட்ட ஒரு வீடு இருக்கு, ஒரு பியூட்டிஃபுல்லான வீடு இருக்கு, ஸோ அவங்கங்கிறப்போ தே ஹாவ் அ பியூட்டிஃபுல் ஹவுஸ். ஸோ இவ்வளோ நேரம் பொசிஷன் பற்றி பார்த்தோம் இல்லையா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஹேவ் அண்ட் ஹேஸை ஃபீச்சர்ஸை பற்றி சொல்கிறப்போ எப்படி யூஸ் பண்ணுறது. ஃபீச்சர்ஸ் அப்படின்னா அடுத்தவங்களுடைய லுக், அவங்களுக்கு கிரே ஐஸ் இருக்குது, லாங் ஹேர் இருக்குது, அவங்களோட ஸ்கின் டோன் ரொம்ப நல்லா இருக்குது, அவங்களோட இந்த லுக் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அவங்களுக்கு அதை தான் நம்ம வந்து இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து அவளுக்கு கிரே ஐஸ் இருக்கு, ஸோ அதில் இருக்கு அப்படின்னாலே ஹேவ் ஹேஸை யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அவன்றதுனால ஷீ ஹேஸ் கிரே ஐஸ். அடுத்தது அவளுக்கு முடி ரொம்ப லாங்காக இருக்கு, அவளுக்கு லாங் ஹேர் இருக்கு, ஸோ ஷீ ஹேஸ் லாங் ஹேர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐஸ் அண்ட் ஹேர் ரெண்டுமே வந்து என்னவா இருக்கும், ப்ளூரல் இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம இந்த இடத்துல எந்த ஆர்டிக்கிளையும் யூஸ் பண்ணல. ஷீ ஹேஸ் அ கிரே ஐன்னு நம்ம சொல்ல மாட்டோம், ஷீ ஹேஸ் கிரே ஐஸ். அதே மாதிரி ஷீ ஹேஸ் அ லாங் ஹேர் அப்படி சொல்லக்கூடாது, ஷீ ஹேஸ் லாங் ஹேர். அவனுக்கு கூர்மையான மூக்கு இருக்கு, ஷார்ப் நோஸ் இருக்கு. இப்போதான் மூக்குன்றப்ப அது ஒன்று தான் இல்லையா. அப்போ நம்ம ஆர்டிக்கல் அவை யூஸ் பண்ணலாம். ஸோ அவன் அப்படின்றனால ஹீ ஹேஸ் அ ஷார்ப் நோஸ். இப்போ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்போ இதே அவனுக்கு ஷார்ட் நோஸ் இல்லை அப்படின்னு சொல்லணும், அப்போ அது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா. அப்போ ஹேஸுக்கு பதிலாக நம்ம டசன்ட் ஹேவை யூஸ் பண்ணுவோம். ஹீ டசன்ட் ஹாவ் அ ஷார்ப் நோஸ். இப்போ இதுவே எனக்கு ஷார்ப் நோஸ் இல்லை நான் சொல்லணும், அப்போ எனக்குங்கிறப்ப ஐ தான் சப்ஜெக்ட் இல்லையா. ஸோ ஐ டோன்ட் ஹாவ் அ ஷார்ப் நோஸ். ஸோ ஐ, யூ, வி, தே அப்படின்னா டோன்ட் ஹாவ் யூஸ் பண்ணுவோம். ஹீ, ஷீ, இட்னா டசன்ட் ஹாவை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹீ டசன்ட் ஹாவ் அ ஷார்ப் நோஸ். அவளுக்கு கணுக்கால ஒரு வலி இருக்கு,
இப்ப நம்ம சொல்லப் போற எக்ஸாம்பிள்ஸ் எதுன்னா, உடம்பு சரியில்லாம போகும் இல்லையா? அது மாதிரி விஷயங்களுக்கு. எனக்கு வந்து ஒரே தலைவலியா இருக்கு. எனக்கு கோல்டு இருக்கு. எனக்கு ஃபீவர் இருக்கு. ஸோ இந்த மாரி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? உடம்பு சரியில்லாதப்போ. ஸோ அதுக்கு எப்படி யூஸ் பண்றது? அதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ கணுக்கால் அப்படிங்கிறப்ப ஆங்கிள். ஸோ அவளுக்குன்றதுனால ஷி. She has a pain in her ankle. இப்போ நம்ம சொல்லப் போற எக்ஸாம்பிள் சாப்பிடுறது. ஈட் இல்லன்னா ட்ரிங்க். இந்த 2 வேர்புக்கு பதிலாவும் நம்ம ஹேவ் அண்ட் ஹேஸை யூஸ் பண்ணுவோம். இப்ப நாங்க எப்பவுமே 8 மணிக்கு சாப்பிடுவோம். ஸோ நாங்கங்கிறப்போ வழக்கமா அப்படிங்கிறப்போ யூசுவலி. ஸோ வி யூசுவலி ஈட் அவர் டின்னர் அட் 8:00 இப்படி நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த ஈட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு பதிலா நம்ம ஹேவை யூஸ் பண்ணுவோம். ஸோ வி யூசுவலி ஹேவ் டின்னர் அட் 8:00. ஜஸ்ட் அந்த ஈட்டுக்கு பதிலா அந்த இடத்துல ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வி யூசுவலி ஹேவ் டின்னர் அட் 8:00. அதே மாதிரி நான் காலையில எப்பவும் காஃபி குடிப்பேன் அப்படிங்கிறப்போ ஐ ட்ரிங்க் காஃபி இன் த மார்னிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுலயும் ட்ரிங்க்குக்கு பதிலா ஹேவ். ஸோ ஐ ஹேவ் காஃபி இன் த மார்னிங். இப்போ அடுத்தது உடம்பு சரியில்லாதது பத்தி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ எனக்கு தலைவலியா இருக்கு. ஸோ தலைவலிங்கிறப்போ ஹெட்ஏக். ஐ ஹாவ் அ ஹெட்ஏக். இப்பதான் நம்ம பார்த்தோம், பொதுவா சிங்குலர் நவுனா இருந்தாதான் நம்ம வந்து ஆர்டிகல் அவை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தலைவலி, ஃபீவர், கோல்டு இதெல்லாம் சிங்குலரா அப்படின்னு கேட்டா, பொதுவா இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத விஷயங்களை பத்தி சொல்றப்போ எப்பவுமே அதான் சேர்த்து சொல்றதுதான் வழக்கம். ஸோ ஐ ஹாவ் அ ஹெட்ஏக், ஐ ஹாவ் அ ஃபீவர் இப்படிதான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஹேவுக்கு பதிலா நம்ம ஹேவ் காட்டும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இதே ஐ ஹேவ் காட் அ ஹெட்ஏக் அப்படி கூட நம்ம சொல்லலாம். எனக்கு நேத்து ஜலதோஷமா இருந்துச்சு. ஸோ நேத்து இருந்துச்சு. ஸோ அப்ப நம்ம பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ ஐ ஹேட் அ பேட் கோல்ட் எஸ்டர்டே. ஸோ அடுத்தது பாஸ்ட் டென்ஸ். அவங்கிட்ட ஒரு ஸ்கூட்டர் இருந்துச்சு, முன்னாடி இருந்துச்சு. அப்போ he had. So he had a scooter. அவர்களுக்கு நேத்து ஒரு டெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அகைன் பாஸ்ட் டென்ஸ் அவர்கள் அப்படிங்கிறப்போ தே. ஸோ தே ஹேட் அண்ட் பாருங்க இந்த இடத்துல ஒரு டெஸ்ட்னு இருக்கு. ஸோ தே ஹேட் அ டெஸ்ட் எஸ்டர்டே. என்கிட்ட நாய் இல்லை. ஸோ இதை நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல இப்போ இல்லைனாலும் இப்படிதான் நம்ம சொல்லுவோம். முன்னாடி இல்லைனாலும் இதே மாதிரி தான் நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் சொல்லுவோம். ஸோ இப்போ இல்லைன்னு நம்ம சொல்லணும்னா ஐ டோன்ட் ஹாவ் அ டாக். என்கிட்ட நாய் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு. முன்னாடி என்கிட்ட நாய் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஐ டிடன்ட் ஹாவ் அ டாக். அடுத்த எக்ஸாம்பிள், அவனுக்கு சகோதரிகள் யாரும் இல்லை. ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணுங்க, யாரும் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா? ஸோ அவங்கிறதுனால ஹி. ஸோ ஹி டசன்ட் ஹாவ் எனி சிஸ்டர்ஸ். இந்த இடத்துல யாரும் அப்படின்றதுக்கு பதிலாக தான் இந்த எனி அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த எனி பார்த்தீங்கன்னா எப்போவுமே கூட வந்து ஒரு ப்ளூரல் நவுனோட தான் சேர்ந்து வரும். பட் அந்த ப்ளூரல் ஃபார்ம்ங்கிறது அது வந்து கவுண்டபிளா இல்லை அன்கவுண்டபிள் நவுனா அதை பொறுத்தது. நம்ம வந்து ஏற்கனவே கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன் பற்றி ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம். கவுண்டபிள் நவுன்ஸ்னா நம்ம வந்து இப்போ வந்து இது இப்போ சிஸ்டர் எனக்கு ஒரு அக்கா இருக்கா, 2 அக்கா இருக்கா, இந்த மாதிரிலாம் எண்ணி சொல்ல முடியும். ஆனால் இந்த வாட்டர், மில்க், சாண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி அன்கவுண்டபிள் நவுனுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல ப்ளூரல் ஃபார்ம் இருக்காது. ஸோ இந்த இடத்துல யாரும், எதுவும் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா அதுவும் எஸ்பெஷலி நெகட்டிவ் சென்டென்ஸ்ல நம்ம வந்து எனி அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ அவனுக்கு இல்லை. ஸோ அப்போ ஹீ டசன்ட் ஹாவ் எனி சிஸ்டர்ஸ். இப்போ இதே எக்ஸாம்பிள், அவனுக்கு தங்கச்சி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தங்கை அப்படின்றப்ப ஒரு சிங்குலர். ஸோ இதுக்கு நம்ம he doesn't have a sister அப்படி நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல எனி இல்லை. அடுத்த எக்ஸாம்பிள், நான் காலையில சாப்பிடல. ஸோ காலை உணவுங்கிறப்ப பிரேக்ஃபாஸ்ட். நான் காலையில சாப்பிடலங்கிறது ஆப்வியஸ்லி அது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ இப்போ நான் சாப்பிட்டேன்னு நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? ஐ ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிட்றதுங்கிறதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து, அதாவது ஈட்டுங்கிறதுக்கு பதிலாக தான் ஹேவை யூஸ் பண்ணுறோம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால ஐ ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட். இதையே நான் சாப்பிடல அப்படின்னா இந்த இடத்துல ஹேட் இருக்கு இல்லையா? இதுக்கு பதிலாக டிடன்ட் ஹேவ். சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் நம்ம டிடன்ட் ஹேவ் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ டிடன்ட் ஹேவ் மை பிரேக்ஃபாஸ்ட் டுடே.
அதே மாதிரி அவருக்கு எந்த முன் அனுபவமும் இல்லை, அவருக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இந்த இடத்துல பாருங்க, எதுவும், எந்த, இந்த மாதிரி எல்லாம் வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அப்போ நம்ம எனி அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். எனி கூட ப்ளூரல் ஃபார்ம் வரும்னு சொன்னோம், பட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படி சொல்றது இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அதனால தான் இந்த இடத்துல ப்ளூரல் ஃபார்ம்ல போடல. அவருக்கு இல்லை, ஸோ ஹி டசன்ட் ஹாவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது ஹி டசன்ட் ஹாவ் எனி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது கொஷின் ஃபார்ம். கொஷின் ஃபார்ம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே நீங்கள் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில், பாஸ்ட் டென்ஸ்ல எல்லாம் பார்த்துருக்கோம். சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி டூ, டஸ், டிட் இதை சேர்ப்போம் இல்லையா? அதாவது எஸ் ஆர் நோ கொஷினாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி டூ, டஸ் இதை சேர்ப்போம். இப்போ அவர்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குற கொஷின் பாருங்க, ஒரு எஸ் ஆர் நோ கொஷின். ஆமாம் இருக்கு, இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனால தான் இங்கே நம்ம டஸ் இல்லை டூவை சேர்க்க போகிறோம். ஸோ சப்ஜெக்ட் ஹீ, ஷீ, இட் இதில் ஏதாவது ஒன்றா இருந்துச்சுன்னா நம்ம முன்னாடி டஸ் அப்படி சேர்த்துட்டு கூட ஹாவ் அதை யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே அப்படி இருந்துச்சுன்னா நம்ம டூ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், டூங்கிற வேர்டோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஹாவ். ஸோ அந்த இடத்துல டஸ், டூ போட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஹேஸ் எல்லாம் போடக்கூடாது. எப்போவுமே பேசிக் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ஹாவ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸில். பாஸ்ட் டென்ஸ் ஆயிருந்துச்சுன்னா டூ அண்ட் டஸ் ரெண்டுக்கும் பதிலாக டிட். ஸோ டிட் போட்டதுக்கு அப்புறம் இங்கே ப்ரெசன்ட் ஃபார்ம் ஹாவ் தான். ஸோ சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் நம்ம டிட் அதோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அவர்கிட்ட கார் இருக்கா, இது வந்து இப்போ இருக்கா ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ அவருங்கிறப்போ ஹீ, ஹீ, ஷீ, இட்டுக்கு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், டஸ்ன்னு இல்லையா? ஸோ டஸ் ஹீ ஹாவ் அ கார். இதே உங்ககிட்ட கார் இருக்கா அப்படின்னு கேட்கணும். ஸோ உங்கன்னா நீங்கள், ஸோ யூ. ஸோ யூக்கு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்னா டூன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ டூ யூ ஹாவ் அ கார். அடுத்த எக்ஸாம்பிள், நீங்கள் நைட் சாப்பிட்டீங்களா? ஸோ நம்ம கேட்குறப்போ அது முடிஞ்சிருச்சு, அப்போ பாஸ்ட் டென்ஸ். நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு. ஸோ சாப்பிட்றதுங்கிறப்போ ஈட். அப்போ வந்து டிட் யூ ஈட் யுவர் டின்னர் அப்படின்னு நம்ம கேட்போம். அதுலேயே அந்த ஈட் அப்படிக்கு பதிலாக ஹாவ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிட் யூ ஹாவ் யுவர் டின்னர் இப்படி நம்ம கேட்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள், அவளுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி யாராவது, ஏதாவது, ஏதும் இந்த மாதிரி எல்லாம் கேட்கறதா இருந்தா எனி. எனி கூட ப்ளூரல் ஃபார்ம். இந்த இடத்துல சந்தேகம்ன்றதுனால டவுட்ஸ். ஸோ அவன்றதுனால டஸ் ஷி ஹாவ் எனி டவுட்ஸ்? அவளுக்கு இன்னைக்கு கிளாஸ் இருக்கா? ஸோ அவன்றதுனால டஸ் ஷி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ டஸ் ஷி ஹாவ் எனி கிளாஸ் டுடே? இது மாதிரி கிளாஸஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம எனி போட்டு சொல்லலாம். இல்லை சிம்பிளாக கேட்கணும்னா டஸ் ஷி ஹாவ் கிளாஸ் டுடே, இல்லை டஸ் ஷி ஹாவ் எனி கிளாஸஸ் டுடே, எப்படி வேணா இதை கேட்கலாம். நேத்து அவருக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்துச்சா? ஸோ நேத்து இருந்துச்சா? ஸோ ஆப்வியஸ்லி இது ஒரு பாஸ்ட் டென்ஸ். ஸோ நம்ம டிட்னு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஏதாவது நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஏதாவதுங்கிறப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் கொஷனில் வந்து எனி அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எனி கூட ப்ளூரல் ஃபார்ம்னு சொல்லியிருந்தோம். பட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ப்ளூரல் ஃபார்ம் ஒர்க்ஸ்ன்னு சொல்றது இல்லை, அது வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுன். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒர்க்குன்னு தான் போட்டிருக்கோம். ஸோ டிட் ஹி ஹாவ் எனி இம்பார்ட்டன்ட் ஒர்க் எஸ்டர்டே இப்படி நம்ம கேட்டிருக்கோம். இப்போ இந்த வீடியோல நம்ம ஹாவ், ஹேஸ் அண்ட் ஹேட் இதோடைய பாசிட்டிவ் சென்டென்சஸ், நெகட்டிவ் சென்டென்சஸ், கொஷன் மேக்கிங் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம், நிறைய எக்ஸாம்பிள்ஸோட. பட் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது ப்ராக்டிஸ். ஸோ இப்போ இதையே எடுத்துக்கோங்க, இந்த லெசனே எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ என்கிட்ட கார் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் அ கார். இதை வச்சு நீங்கள் நிறைய விதமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவகிட்ட இருக்குது அப்படின்னா நான் எப்படி சொல்லுவேன்? அவகிட்ட இல்லைன்னா எப்படி சொல்லுவேன்? இதே பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி சொல்லுவேன்? கொஸ்டினா எப்படி சொல்லுவேன்? ஸோ ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துட்டு எல்லா விதமான ஃபார்மட்லையும் அதை நீங்கள் மாற்றி பேசி பாருங்கள். ஸோ இது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸ் கிடைக்கும், ஒரு ஃப்ளூயன்சி கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.